यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतः तद इतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் ராமானுஜ வைத்தமாநிதி கோவிலுக்கு போகிறாரு. வழக்கம் போல் யார்கிட்டையும் பேசாதவர் அந்த பொண்ணை பார்த்து எங்கள் அம்மா போகிறேன்னு கேட்குறாரு. அதுவும் எத்தனை பேரோட போயிருக்காருன்னா 700 சன்னியாசிகள் 10,000 சிடர்களோடு போயிருக்காரு. நம்ம அதிர்ஷ்டம் அந்த பொண்ணை கேட்டார்னு பார்த்தோம். அவரும் எதுவுமே குறை சொல்லாத அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரை போல அகம் மொழிந்து விட்டேனோ விதுரனை போல இப்படிலாம் பாட்டோம். போன வாட்டி என்ன பார்த்தோம் அப்படின்னா கொண்டு திரிந்தேனோ திருவடியை போல நம்ம கருடாப்பனை பற்றி பார்த்தோம் இல்லையா, ஸ்ரீ கருடாழ்வாரை பற்றி பார்த்தோம். இந்த வாட்டி என்ன பார்த்தான்னா இழைப்பி வீட தீர்த்தேனோ நம்பாடுவார் போல. அது என்ன அப்படின்னா யார் இந்த நம்பாடுவார் அப்படின்னா இன்றைக்குமே பாருங்கள் திருக்குறுங்குடி நம்பியில் அவரே தன்னோட வாயால் நம்ம பாடுறவன் நம்மளை பாடுறவர் அப்படின்னு தாயார்கிட்ட சொன்னாரான். அதுக்கு தான் அவர் நம்பாடுவார்னு திருநாமம். அதாவது எத்தனை பெருமாள் இருந்தாலும் நம்பெருமாள் மாதிரி வராதான், எத்தனை ஆழ்வார் இருந்தாலும் நம்ம ஆழ்வார் மாதிரி வராதான், எத்தனை ஜீயர் இருந்தாலும் நஞ்சியர் மாதிரி வரமாட்டாராம், எத்தனை பிள்ளை இருந்தாலும் நம்பிள்ளை மாதிரி வரமாட்டாராம், எத்தனை பாடுவான் இருந்தாலும் நம்பாடுவான் போல வரமாட்டாராம் அப்படிங்கிறது பெருமாளே தன் வாயால் சொல்கிறதா இந்த புராணம் சொல்கிறது, கைசீக புராணம். இதை வராக அவதாரத்தில் இந்த கதையை நம்ம பூமாதேவிக்கு நம்ம பெருமாளே சொல்கிறார். அது என்ன கதை, அது என்ன, யார் நம்பாடுவார்னா ஒரு பாணர் ஜாதியை சேர்ந்தவர் நம்பாடுவார். என்றைக்குமே நல்லா பாடுவா இவெல்லாம். பான ஆழ்வார்னு சொன்ன தெரியுமா, அவரும் பாணர் ஜாதி. இவெல்லாம் நல்லா பாடுவாள். பாடினா மட்டும் நம்ம எத்தனையோ பாட்டு பாடுறோமே அதெல்லாம் பாட்டானா கிடையாது, சினிமா பாட்டெல்லாம் கிடையாது. பெருமாளை பற்றி உருகி நல்லா அடுத்தவா மனசுலேருந்து கண்ணில் தண்ணி வரணும், அது பெரிய விஷயம். முதல்ல நம்ம கண்ணிலே நல்லா தண்ணி வரணும், அந்தளவுக்கு நம்ம மனசு உருகணும். அது மட்டும் போய் அடுத்தவாலும் உருக வைக்கணும். இது பெருமாளே உருக வச்சுடுது. 3வது ரகம் இவரெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்கிற மாதிரி. எல்லா ஒரு ஏகாதேசி என்ன பண்ணுவார் அப்படின்னா திருக்குறுங்குடிகளை வருவார். பக்கத்து கிராமத்துலேருந்து பெருமாளை பாடிட்டு போவார். வாசல்லேருந்து அவளுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா பாணர் குளம் அப்படிங்கிறதுனால. அதை பற்றி அவர் கவலைப்படுறதில்ல. நம்மளை பெருமாள் நம்ம பார்க்கணும்னு நினைக்க மாட்டார். ஏன்னா நம்ம மட்டும் பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. உள்டாவா பெருமாள் நம்மளை பார்க்கணும், அப்போ தான் நமக்கு நல்லது நடக்குமா. ஆனால் பாதி பேர் பாருங்கள், பணம் இருக்குது அப்படிங்கிறதுனால 10,000 இப்போ திருப்பதியில் பார்த்தீங்கன்னா 10,500 ரூபா கொடுத்தா அப்படியே உள்ளுக்குள்ளேயே போய் பெருமாள் பக்கத்துலேயே உட்காந்துக்கலாம் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு சேவை இருக்குது. கிட்டக்கையே போய் உள்ளுக்குள்ளே வரலையும் சேவை. தர்ம தரிசனத்துக்கு 2-3 நாள் வெயிட் பண்ணணும். அது கூட கிட்டக்க போகும்போதே முன்னாடி ஒருத்தன் கை கூப்பினா விட்டு தான், நமக்கு ஒன்றுமே தெரியாது. பக்தி பாவத்தில் முன்னாடி போகிறவா கையை தூக்கிட்டே போவா. பின்னாடி இருக்கிறவாளுக்கு அந்த பின்னாடி இருக்கிறவாளும் வரும்போதே நடந்துட்டே பெருமாளை பார்த்தா தான் உண்டு, நிற்க வைக்க மாட்டா இல்லையா. முன்னாடி இருக்கிறவா பக்தி பரவசத்தில் கையை தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம சேவை அவ்வளோதான், அம்பு தான். ஏன்னா நம்ம கூட நமக்கு முன்னாடி அவர் இருக்கார்ல, அவர் கையை எப்போ இறக்குவார்னா அவர் இப்படி திரும்பும்போது தான் இறக்குவார். அதுக்குள்ளேயே நம்மளை ஜருக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டுருவா. அந்த அதிர்ஷ்டம் இல்லாத இருக்கணும். முன்னாடி போகிறவர் சாதாரணமாக ரொம்ப பக்திமானா இல்லாத இருக்கணும். இப்படிலாம் கூட வேண்டிக்கணும் இல்லையா. தர்ம தரிசனத்துக்கு 300 ரூபா தரிசனம் எல்லாருக்கும் சரி. அவ்வளோ பிடிச்சி பார்க்கவே முடியல பெருமாளை. ஆனால் போயிட்டு வரவா எல்லாருக்கும் ஒரு திருப்பம். வரவா திரும்பி போகிற பட்ட கஷ்டத்தையும் அந்த கூட்ட நெரிசலையும் ஜகுருன்னு பிடிச்சி தள்ளினதையும் மலை ஏறின ஒரு களைப்பையும் எதுவுமே தோணாது. அடுத்த வாட்டி ஒன்றுமே நடக்காத மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சந்தோஷமாக உஷியாக பெருமாளை பார்க்குறதுக்கு அப்படியே முதல்ல போகிற மாதிரி போவோம். ஏன் அந்த பாவம் பெருமாள் அந்த ஈர்ப்பு
ஏன்னா அவர் நம்மளை பார்க்குறாரு. அதனால தான் நம்ம மறுபடியும் அதே சந்தோஷத்தோடையே போகிறோம். இப்போ நம்ம மட்டும் பார்த்துட்டு வந்தோம்னா இந்த மாதிரி சந்தோஷம் இருக்காது. அம்மா எவண்டி போவோம் திருப்பதிக்கு, அம்மா ஜனமான ஜனம் நிற்க இடம் இல்லை, செய்தி கொட மாட்டேன்றா, இனிமேல் திருப்பதி பக்கமே போக மாட்டேன்னு யாராவது சொல்கிறாளா? அந்த மாதிரி யாராவது கோடியில் ஒருத்தர் சொன்னார்னா இவா பெருமாளை பார்க்க போயிருக்கான்னு அர்த்தம். ஆனால் திருப்பதி பெருமாள் கருணன்னு அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டான். அத்தனை பேரும் அடிச்சு பிடிச்சி போகிறவா எல்லாமே திருப்பி வந்து 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 பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா அந்த பெருமாள் நம்மளை பார்க்குறார். அந்த பாவத்தோடு போகணுமா. அந்த பாவம் நம்பாழ்வாருக்கு ஜாஸ்தி. அந்த மாதிரி ஒரு தடவை ஏகாதேசி போது போகிறாரு. அந்த ஏகாதேசி தான் கைசிக ஏகாதேசி அப்படின்னு சொல்கிறா. இது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் கார்த்திகை மாதம் வளர்ப்பிற ஏகாதசியில் வரும். இவர் சாப்பிடவே மாட்டார், பச்சை பட்னி. நமக்கு இந்த ஏகாதசி பற்றி இதுதான் பெரிய சவாடாலாம் இருக்குது. பெருமாளை நன்றார் நினைப்போம், இருக்கிற இடத்துல அவரோட நாமத்தை எடுன்னு சொல்லுவோம், அது கூட பண்ண முடியும். சாப்பிடாத இருக்க முடியுமானா அது மட்டும் இந்த காலத்தில் முடியவே மாட்டேன்றது. ஏன்னே தெரியல. சாப்பாடு பட்னினால, ஏன்னா வயத்தில் அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து வச்சிட்டோம். அந்தந்த டைமில் அலாரம் வச்சு கரெக்டாக அதுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நம்ம வாழ வாழ்க்கையில் நம்ம என்ன சாதிச்சோமோ சாதிக்கலையோ தெரியல, வயத்துக்கு செம்மையாக நல்லா கொடுத்துட்டோம். காற்றுல இருந்து அதுக்கு சூடாக ஏதாவது வேணும், அப்புறம் அதுக்கு ஏதாவது வேணும், அப்புறம் அந்தந்த டைம் பிரகாரம் பார்த்து கொடுத்து அது என்ன பண்ணுறதுன்னா, இப்போ அந்த வயிறு நம்மளை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுது. ஏகாதசினால அது பயப்படுது, எங்கடா அப்போ நம்மளை பட்டினி போட்டுற போகிறாளன்னு. அந்த லட்சணத்தில் நம்ம நன்னா வளர்த்து வச்சுட்டோம். ஆனால் முடியும். நிறைய உத்தமர்கள் இப்போ கூட ஏகாதசிக்கு பச்சை பட்னியாக தண்ணி கூட கொடுக்காத மகனியர்கள் நிறைய பேர் இருக்கா. அவளாம் இவ்வளோ தேஜஸாக இருக்கா. அவளாம் இன்னும் நிறைய வேலையெல்லாம் குறைச்சிக்கிறது இல்லை, அதுக்காக செய்கிற வேலை செஞ்சுன்னு தான் இருக்கா. ஆனால் பட்னியாக இருக்கா. ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி பெருமாள் மனுக்குறக்கம் பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்மளால தான் முடியல. ஆனால் இவராலையும் இவருக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னா, உபவாசம் இருக்கிற மாதிரி பண்ணிட்டார் பாருங்க. ஒன்றும் சாப்பிட மாட்டார். அந்த மாதிரி கோவிலில் வந்துட்டு இருக்காரு. ஒரு பிரம்மராட்சசன். அந்த பிரம்மராட்சசன் வந்து சோமஸ்கந்தன்னு பேர். நிறைய யாகம் செஞ்சுருக்கான். யாகத்தில் தப்பாக செஞ்சு பிரம்மராட்சசன் ஆகிட்டார். பார்த்தீங்களா, நம்ம யாகம் சொல்கிறோம், புண்ணியம் ஒரு பக்கம் செஞ்சால் கூட பாவமும் செஞ்சு பிரம்மராட்சசன் ஆகிற அளவுக்கு அவனுக்கு பாவத்தை சேர்த்து விட்டுருத்தோம் அந்த யாகம். அதுக்கு தான் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். உட்காந்த இடத்துல பெருமாள் நாமம், யாருக்கும் கெடுதல் நினைக்க வேண்டாம். பெருமாள் நாமம், பெருமாளே என்ன தெரியுமோ பெருமாளே நம்ம சிந்தனை பண்ணிட்டு, இது லௌகீக வகை பார்க்க தான் வேண்டியிருக்கு. பணம் இல்லைன்னா ஒன்றும் முடியாது. அதோட எல்லாமே பகவானுக்காக நினச்சிட்டு அந்த ட்ரைனிங்கை நம்ம கொடுத்துன்னு வந்தோம்னா இந்த மாதிரி நம்ம திருப்பி ராட்சசனாக பிறக்க வேண்டாம். ஏன்னா யஜ்ஞ யோகம் பண்ணுறதுனா தான் கஷ்டம் இல்லையா. நிறைய மந்திரம் அச்சரைப்பெல்லாம் சொல்லணும். இதுக்கெல்லாம் நாம சங்கீதத்துக்கு என்ன, குரல் நல்லா இருக்கணுமா பஜனைக்கு, எத்தனையோ பேர் அதெல்லாம் பெருமாள் ரசிப்பார்ல. இப்போ நான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம 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 ஹரே சொன்னால் நான் ரொம்ப அழகாக பாடணும்னு நினைக்கிறாரா. நான் ஏதோ குழந்தை நம்ம நாமத்தை சொல்லியிருக்கேன். இப்போ காக்கா வந்து காக்கான்னு கத்துறது, நமக்கு தான் காக்கா இப்படி தான் கரையிறதுன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அவள் அம்மாவுக்கு எப்படி இருக்கும், ஏன் குழந்தை அழகாக இருக்குன்னு நினச்சிப்பா. அந்த மாதிரி தான் பெருமாள். நம்ம காக்கா தொண்டையாக இருந்தால் கூட அதையும் நம்ம பெருமாள் ரசிப்பார். நம்ம முன்னாடி அந்த குழந்தைய சொல்கிறதேன்னு சொல்லிட்டு, அதனால் நமக்கு எப்படி பாவம் வந்து சேரும். ஆனால் பாவம் இவர் வந்து பிரம்மராட்சசன் ஆகிட்டாரு. யாகங்கள்லாம் பண்ணி தப்பாக பண்ணி, யாகங்கள் பண்ணின்னு சொல்லக்கூடாது, யாகத்தை தப்பாக பண்ணி. ஐயோ பசி வேற, ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. இந்த பாணர் வந்த உடனே வடக்குன்னு பிடிச்சிட்டார், சாப்பிட போகிறேன்னு. இவர் பயப்படலை. நம்ம அதை அலறி அங்கேயே பிராணம் போய்டும், ஹார்ட் அட்டாக் அங்கேயே வந்துடும். ஒரு பிரம்மராட்சசன் இதில் வந்து நீ சாப்பிட போகிறேன்னு சொல்லும் போதே பட்டக்குன்னு நெஞ்சு விடிச்சிடும். அந்தளவுக்கு நம்ம ஃபிலிம்ஸியாக நம்ம உடம்பு அவ்வளோ வச்சுட்டுருக்கோம். ஆனால் அவர் அசரலை. என்னை பிடிச்சிக்கப்பா, நீ சாப்பிடு, பரவாயில்ல. நான் ஏகாதசி இந்த பெருமாளை சிரிச்சிட்டு வருது என்னோடய வழக்கம். பெருமாளுக்கு ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடிவிட்டு வரேன், நீ சாப்பிட்லாம். அது சிரிச்சுது. நல்லா இருக்கும் உன் நியாயம், நான் உன்னை விடணும்மா, நீ போவ. எவனாவது இதெல்லாம் நியாயமா, யாராவது செய்வானா, நான் உன்னை விட்டுடணுமா, நீ போவியா, பாட்டு பாடுவியா, வருவியா, நான் முட்டாள் நினச்சியா அப்படின்னு கேட்குறது பிரம்மராட்சஸ். நான் முட்டாள்னு நினைக்கல, நிச்சயமாக நான் வரேன், நம்ப மாட்டேன். சரி நான் சொல்லிட்டா, நான் வந்து எனக்கு வந்து சத்தியம் தவறினா என்ன தண்டனையும் அந்த தண்டனை எனக்கு கிடைக்கட்டும். அதெல்லாம் இதுதான் தண்டனையா, ஒருத்தன் தான் எடுத்ததெல்லாம் வாயை எடுத்தால் புளிக்கிட்டு இருக்கான், நீ என்ன புரிச்ச சத்தியம் அப்படிங்கிறது. ரெண்டாவது, பிறர் மனைவியை வந்து அடைக்கிற நினைக்கிற பாவம், அதுக்கு பெருசாக மனசு லயிக்கலை.
மூணாவது கேட்குறது பந்தி வஞ்சனை. ஒருத்தனுக்கு நன்னா போடுவான் தெரிஞ்சவொடனே, இன்னொருத்தனுக்கு ஒன்றுமே போட மாட்டான். அவனுக்கு கேட்டாலும் போட மாட்டான், கேட்கட்டாலும் போட மாட்டான். அந்த மாதிரி போடக்கூடாதான். அந்த மாதிரி ஒரு சில பேர் என்னென்னா, யாராவது நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அவளுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டோம், பிடிச்சி வழக்கையே போட்டுருப்போம். பிடிக்காதவா ஏக்கமாக பார்ப்பார். அது மகா பாவம் இல்லையா? வயத்துக்கு ஒன்றும் வஞ்சனை பண்ணக்கூடாது இல்லையா? எல்லார் வயிறு ஒன்று தானே. அந்த மாதிரி பண்ணவனுக்கு என்ன பாவமோ அந்த பாவம் அதுக்கு பார்த்தது. பூமி தானத்தை பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி வாங்கிக்கிறவன், இந்த பூமி உனக்கு தான் அப்படின்றான். சந்தோஷம் முடியறதுக்குள்ளேயும் திடீர்னு மனசு மாதிரி சாரி நேற்று அப்படி சொல்லிட்டேன், இப்போ பார்த்தா பூமி விற்கிற விலையில இதெல்லாம் ரொம்ப எல்லோரும் குடும்பமே சண்டை போடுறது அப்படின்ட்டு மறுபடியும் வாங்கிட்டா அதுக்கு என்ன பாவமோ அந்த பாவம். அது ஒன்றும் மூஞ்சில் எக்ஸ்ப்ரெஷனை காணும். இப்போது காதலிக்க வேண்டியது ஒரு ஆண் பெண் தான் காதலிப்பா இல்லையா? காதலிக்கிற காலத்தில் அந்த பெண்ணுக்கு ஆசை வார்த்தையெல்லாம் காட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ப வச்சு அவரோட சேர்ந்து இருந்து, ஏன்னா அவள் நம்பிக்கையினால் 2 பேரும் சேர்ந்துருவா. ஆனால் அவள் 2 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் சோஷியல் வந்து இவளை கைவிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை வந்து ஏமாத்துறது, இது கூட ஒரு பெரிய நிற்க முடியாத ஒரு குத்தம் இல்லையா? அது பார்க்குறது எக்ஸ்பிரஷன் அசோஷியல் இல்லை. அமாவாசை பௌர்ணமி பத்னியோட ஒரு உடலுறவு கொள்வது, அந்த மாதிரி கொள்ளக்கூடாது. அமாவாசை பௌர்ணமியில் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட உடலுறவு வச்சுக்க கூடாதான். அந்த மாதிரி வச்சுட்டா பாவமாக, அந்த பாவத்துக்கு நான் போவேன். ஒருத்தராத்துக்கு நன்னா சாப்பிட கூப்பிட்ருக்கா, 7வது சொல்கிறது, நன்னா சாப்பிட வேண்டியது. இன்னும் கொஞ்சம் நன்னா இருக்கே மாமி, இந்த பச்சடி நன்னா இருக்கே, அது இதுன்னு தின்னுட்டு மனசாட்சியே இல்லாத இதெல்லாம் ஒரு சமையல்னு என்னை கூப்பிட்டு போட்டா பாரு. ஐயோ ராமா, அதை பார்த்தியோ, அதை பச்சடி பார்த்தியா, அதில் உப்பு இல்லை சப்பு இல்லை, சாம்பாரை பார்த்தியோ ஒரே இப்படிலாம் சொல்லவே கூடாதான். அதுக்கு என்ன பாவமோ அந்த பாவமா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், சாப்பிட்டோமா உண்மையிலே நல்லா முடிச்சோம். இந்த காலத்தில் யார் சாப்பாடு போடுறா கூப்பிட்டு? சந்தோஷமாக சாப்பிட்டு நம்ம மனசாலே பெருமாள்கிட்ட, பெருமாளே எனக்கு சாப்பாடு போட்டால் இப்போ நன்னா இருக்கணும்ன்ட்டு ஆசீர்வாதம் பெருமாளை கொடுக்க சொல்லிட்டு வரணும். நமக்கு கூட பண்ணுறதுக்கு தகுதி கிடையாது. பெருமாள் கிட்ட சொல்லிட்டு வரணும், பெருமாளே என் மனசு ரொம்ப நல்லா சாப்பாடு போட்டால் நல்லா கவனிச்சா நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லணும் நம்ம. அடுத்தது என்னென்னா, ஒரு நிச்சயதார்த்தம் எல்லாரும் ஊர் எரிய கூப்பிட்டு குரு ஓடுமா அந்த பொண்ணை இந்த தானம் பண்ணுறேன், நிச்சயதார்த்தம் பண்ணித்தரேன், இந்த பையனுக்கு கன்னிகாதானம் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு இன்னொரு வாரம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஐயா வேண்டாம், அந்த பையனோட இந்த பையன் நல்லா சம்பாதிக்கிறான், இந்த பையன் மூக்கு மொழியமாக இருக்கான், இந்த பொண்ணுங்க நன்னா இருக்கும், அவனோட பரவாயில்ல கம்பேர் பண்ணி நிறைய பேரை கூப்பிட்டு நிச்சயதார்த்தம் ஆனதுக்கப்புறம் பட்டக்குன்னு வேண்டான்னுடுவா. இல்லை வேண்டாம், திடீர்னு பொண்ணு வேணான்ட்டா, திடீர்னு ஜாதகம் பொறுத்து ஏதாவது சாக்கு சொல்லி நிறுத்தி விடுவாளாம். அந்த நிச்சயதார்த்தம் ஆகிடும். நிச்சயதார்த்தமே குருவுக்கு முன்னாடி தான் பண்ண பார்த்தீங்களா? எப்போவுமே குருவோட பேர் போட்டு நிச்சயதார்த்த பத்திரமே படிப்பா. இதுக்கு ஒரு பாவமா எந்த வித சும்மா ஒரு ஏற்ற இழக்கம், ஒரு 5 ரூபா 10 ரூபா ஜாஸ்தி கம்பளம் அப்படிங்கிறதுனால மட்டும் இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒருவேளை இந்த பையன் நிஜமாகவே ரொம்ப கெட்டவன், குடிக்கிறான், அப்புறமா விஷயம் தெரிஞ்சது, அது நிறுத்தினா அது ஓகே, அதெல்லாம் ஒன்றும் மேக்டர் இல்லை. ஏதோ அடுத்த வாரம் நீங்களோட ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிப்பேன், அந்த ஒரே பணத்தினால மட்டும், சின்ன ஒரு காரணத்தினால பாவமும். வழக்கம் போல் அந்த பிரம்மராட்சசன் வந்து ஒன்றும் கண்டுகளை பார்த்துட்டே கிடக்கு. குளிக்காமல் சாப்பிட்றது இப்போல்லாம் சூப்பர். இப்போலாம் என்னென்னா சாஃப்ட்வேரில் இருக்கிறதால குளிப்பே கிடையாது. காத்தால இந்த பொட்டி அது கல்லாப்பட்டி மாதிரி திறந்து வச்சுட்டா ஆவா குளிக்கிறதே கிடையாது. அழகாக டிஃபன் அப்படியே சாப்பாடு ஒரு வழியாக நைட்டு குளிச்சுட்டு தூங்கிட்டா போல இருக்குது. நிச்சயமாகவே நிறைய பேரை பார்க்குறேன். இந்த ஐடி வந்தாலும் வந்தது சாதாரணமான ஒரு ஆச்சாரம் குளியல் அதுவே இல்லாத போச்சு. அது கூட பாவமா சார்னா யார் கேட்க போகிறேன். அப்புறம் தானம் தரதா சொல்லி நல்லா வாக்களிச்சுட்டு, உனக்கு இதை தரேன், கல்யாணமா திருமங்கலையை நான் வாங்கி தரேன், என்னோட கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசவே மாட்டேன். சொன்னமே ஐயோ பாவம் கூரைப்படம் வாங்கி தரேன், திருமங்கலையை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாள். அவளும் கொடுப்பான்னு நினச்சி விடுவா. அதெல்லாம் கேட்க வெக்கமாக இருக்கும், அதெல்லாம் கேட்க மாட்டாள். இவள் கொடுக்குறாளேன்னு நம்பி இன்னொருத்தர்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாள், ஏன்னா இவள் செய்வாளேன்றதுனால. அந்த மாதிரி இருக்கவாளுக்கும் ரொம்ப பாவம் வந்து சேரும். அந்த அவள் வந்து வேறு ஏதாவது சின்ன இவள் நிறைய திருமங்கலை ஆகுமேன்னு சொல்லிட்டு இவள் வந்து வேறு ஏதாவது யாருக்காவது இவள் சும்மா சொல்லிட்டு ஒரு கோவிலில் உண்டியில் போடுறேன் இல்லை வேறு யாருக்கோ பண்ணுறாங்களோ அதெல்லாம் செல்லுபடியே ஆகாது. யாருக்கு நம்ம உத்தரவாதம் சத்தியம் பண்ணி தர்றேன்னு வாக்கு கொடுத்தோமோ அவளுக்கு தான் கொடுக்கணும். அதை கொடுக்கலனாலும் அது இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நீ கோவிலில் உண்டியில் அந்த பணத்தை உண்டியில் போட்டுட்டு வந்துட்டேன், இல்லை வேறு ஏதோ ஒரு ஏழை பொண்ணுக்கு கொடுத்துட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதான். ஏன்னா நீ சொன்னது யாருக்கு இல்லையா, அதுக்கே செய்யணுமா. அப்படி செய்யாத வாழ்க்கும் ஒரு பாவம். அப்புறம் என்ன பாருங்கள், எவ்வளோ பாவம் பாருங்கள், நம்ம எவ்வளோ பண்ணுறோன்னு மட்டும் பாருங்க. அப்புறம்
நம்ம மனைவியை நல்லா அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் ஆற்ற விட்டு துரத்திட வேண்டியது, ஏதாவது சாக்க சொல்லி. வயசாகிறதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணலாமான்னா பண்ணுறாலாம். அப்படி பண்ணால் தப்பா. குரு பத்தினி அவளை காம மாதிரி பார்க்குறது, அவகிட்ட தப்பாக நடந்துக்கிறது, அதுவும் ஒரு தப்பு. 2 பேர் கல்யாணம் பண்ணிப்பான் அந்த காலத்தில். ஒருத்தர்கிட்ட ரொம்ப பாசம், ஒருத்தரை கண்டுக்கவே மாட்டான், அது ஒரு பாவம். அப்புறம் அதே மாதிரி தான் ஒரு பத்தினியே நல்லா அனுபவிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு கடைசி காலத்தில் கை விட்டுற வேண்டியது, அவளுக்கு பாவம். அதே மாதிரி பசு மாட்டை கூட நல்லா வச்சுப்பா, அது கறவை நின்று போனதுக்கப்புறம் எங்கேயாவது விற்றி விடுவா, அதுவும் பாவம். அப்புறம் ஒரு பசு மாடு தாகம்னு வரும்போது தண்ணி கொடுக்காத வயிற்று வச்சு குடிக்கிறது, தள்ளிப்போன்னு சொல்கிறது, இப்படி பண்ணுறாலாம், அது ரொம்ப பாவம். அப்புறம் கல் குடிக்கிறது, பெண்கள் கிட்ட போகிறது, விரத பங்கம், கொள்ளை அடிக்கிறது, பஞ்சமகா பாதகம் சொல்லுவாளே, இதெல்லாம் பண்ணாலும் இந்த பிரம்மகதி தோஷத்தில் சேர்த்துக்க, அதுவும் தப்பான். அதுக்கப்புறம் ஒரு பூஜை ரூமில் பெருமாள் படத்தை தவிர எல்லா படமும் இருக்குது. ஒரு பூஜை ரூம் அப்படின்னா எல்லாம் இருக்கணும்ல, ஒரு பெருமாள், ஒரு தாயார், ஏதாவது ஒரு குருவாயூரப்பன், ஏதாவது ஒரு ஸ்ரீநாஜி, ஒரு துவாரகாநாத், பெருமாள் படம், ஒரு லக்ஷ்மி நாராயணர், ராம சீதா படம், கிருஷ்ணர் ராதை, ஏதாவது இருக்கணுமா. ஏன்னா வேதம் என்ன சொல்கிறதுன்னா ஜெகத்து கிருஷ்ணமயம் தான் சொல்கிறது. ஆனால் அந்த பூஜை ரூமில் அவளாம் இல்லை, மிச்சம் எல்லா தேவதைகளும் உட்காந்துருக்குது, ஒருத்தர் பாக்கி இல்லாத. ஆனால் என்ன தான் அலசி பார்த்தாலும் ஒரு பெருமாள் கூட இல்லைங்க, எந்த சுரூபத்துலேயும் எந்த பெருமாளும் இல்லை அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பாவம். நம்மளாம் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கணும். இல்லை அதுக்கும் மேலே உட்காந்துருது பிரம்மராட்சசன். ஏன்னா இதுவரையும் ஒரு சுவாரஸ்யம் இல்லை. ராமர்னவே கொஞ்சம் எழுந்து உட்காந்துருது விழிப்பா. எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கிறவர், அந்தர்யாத்மியாக இருக்கிறவர், எல்லாருக்கும் அந்தராத்மா, இந்த ஸ்ரீமன் நாராயணன். அவரை விட மற்ற தேவர்களையும் சரி சமமாக நினைச்சாலே மகா பாவமாக. அந்த மாதிரி பாவத்தை பண்ணுறவாளுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் வரும். நான் பெருமாளை வச்சுட்டு உன்கிட்ட நான் வரலன்னா அந்த பட்டத்துக்கு நின்றுச்சு. இதுக்கு மேலே அதுக்கு கை கால் நடுக்க ஆரம்பிச்சுட்டு அந்த ஆவேசமாக பேசுகிறத பார்த்து, நீ போயிட்டு வா போயிட்டு பெருமாளை செவிச்சிட்டு வா அப்படின்ட்டு பெருமாளை செவிக்க போனார். திரும்பி வந்தாரா, வர வச்சார் பெருமாள். சரி, பெருமாள் எப்படி அவருக்கு தரிசனம் கொடுத்தார்? சரி, நம்பாடோட மனசு எப்படி இருந்தது? ஏன்னா கடைசியாக போய் பார்க்க போகிறாரு இல்லையா பெருமாளை. அதான் நம்பாடு வர அந்த வந்தால் திரும்பி பிரம்மராட்சசன் கொண்டுடுமே, என்ன தான் ஆகும் தெரியல. சரி, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே, தெரியாதியா போயிட போகிறது, பொறுமையாக இருக்கலாம். என்ன சொல்கிறான்றத ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் இது ஒரு ஆன்மீக சேனல். நான் தான் தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி சொல்கிறேன். ஆனால் இதை யாரும் பரப்புகிற மாதிரியும் தெரியல, அனுப்புகிற மாதிரியும் தெரியல, சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரியும் தெரியல. ஆனால் பரவாயில்ல, பெருமாள் என்றைக்கு உங்கள் மனசில் பூந்து பண்ண வைக்கிறாரோ அன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. கரெக்டு தானே? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.